ஓம் சாந்தி. முரளி டேட் 29/1/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, உங்கள் இனிய தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் சத்தோ பிரதானமான தேவி தேவதைகளாக மாறுவீர்கள். நினைவு யாத்திரையே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. இன்றைய கேள்வி, தந்தையின் கவர்ச்சி குழந்தைகளுக்கு எப்படி ஏற்படுகிறதோ அப்படி எந்த குழந்தைகளின் கவர்ச்சி எல்லோருக்கும் ஏற்படும்? பதில், மலராக மாறியிருப்பவர்களுடைய கவர்ச்சி. சிறு குழந்தை மலராக இருக்கிறது. அது விகாரத்தை பற்றி அறியாததால் அனைவரையும் கவர்ச்சி செய்கிறது. அதே போல குழந்தைகள் நீங்களும் எப்போது மலராக, அதாவது பவித்திரமாக மாறுவீர்களோ அப்போது அனைவருக்கும் கவர்ச்சி ஏற்படும். உங்களிடம் விகாரத்தின் எந்த முள்ளும் இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி. இது புருஷோத்தம சங்கமயுகம் என்பது ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியும். உங்கள் எதிர்கால புருஷோத்தம முகத்தை பார்க்கிறீர்களா? புருஷோத்தம ஆடையை பார்க்கிறீர்களா? நாம் மீண்டும் புது உலக சத்திய யுகத்தில் இவர்களின், அதாவது லக்ஷ்மி நாராயணரின் வம்சத்திற்கு போவோம், சுகதாமத்திற்கு போவோம், அதாவது புருஷோத்தமர் ஆவோம் என்பதை உணர்கிறீர்களா? அமர்ந்திருக்கும் போதே இந்த எண்ணம் வருகிறதா? மாணவர்கள் படிக்கும் போது அவர்கள் எங்கே படிக்கிறார்களோ அதற்கு தக்கபடி நான் வக்கீலாவேன் அல்லது இன்ன பதவி பெறுவேன் என்பது நிச்சயம் அவர்களின் புத்தியில் இருக்கும். அதே போல நீங்கள் இப்போது இங்கே அமர்வீர்களோ அப்போது நாம் விஷ்ணு வம்சத்திற்கு போவோம் என்பது தெரியும். விஷ்ணுவின் இரட்டை ரூபம் லக்ஷ்மி நாராயணர், தேவி தேவதை. உங்கள் புத்தி இப்போது ஆலோகிகமாக இருக்கிறது. மற்ற எந்த மனிதரின் புத்தியிலும் இந்த விஷயங்கள் சுற்றி வருவதில்லை, அதாவது சிந்தனை ஓடுவதில்லை. குழந்தைகள், உங்கள் புத்தியில் இந்த எல்லா விஷயங்களும் இருக்கின்றன. இது ஒன்றும் சாதாரண சத்சங்கம் இல்லை. இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது யாரை ஷோபாபா என்று சொல்கிறீர்களோ அந்த சத்திய தந்தையின் சங்கத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். ஷோபாபாவை படைப்பவர், அவருக்கே படைப்பின் முதல் இடை கடையை பற்றி தெரியும். அவர் இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். அப்படியே நேற்றைய விஷயத்தை போல சொல்கிறார். இங்கே அமர்ந்திருக்கும் போது நாம் மறுமலர்ச்சி பெற வந்திருக்கிறோம், அதாவது இந்த சரீரத்தை மாற்றி தேவ சரீரத்தை பெற வந்திருக்கிறோம் என்பது நினைவில் இருக்கும். எனது இந்த சரீரம் பழையதாக தமோ பிரதானமாக இருக்கிறது என்று ஆத்மா சொல்கிறது. இதை மாற்றி இந்த லக்ஷ்மி நாராயணரை போல ஆக வேண்டும். குறிக்கோள் எவ்வளவு உயர்ந்தது! கற்பிக்கும் ஆசிரியர் நிச்சயம் கற்கும் மாணவரை விட திறமைசாலியாக இருப்பார்கள். பாடம் சொல்லி தருவதால், நல்ல கர்மங்களை கற்பிப்பதால் நிச்சயம் உயர்ந்தவராக தானே இருப்பார். நமக்கு மிக உயர்ந்த பகவான் கல்வி கற்பிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். எதிர்காலத்தில் ஹம்சோ தேவதைகளாக மாறுவோம். நாம் எதை படிக்கிறோமோ அது எதிர்கால புது உலகத்திற்காக தான் படிக்கிறோம். மற்ற யாருக்கும் புது உலகத்தை பற்றி தெரியாது. இந்த லக்ஷ்மி நாராயணர் புது உலகின் எஜமானர்களாக இருந்தார்கள் என்பது இப்போது உங்கள் புத்தியில் வருகிறது. அது நிச்சயம் ரிப்பீட் ஆகும், திரும்பவும் நடக்கும். உங்களுக்கு கல்வி கற்பித்து மனிதனிலிருந்து தேவராக மாற்றுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். தேவர்களும் நிச்சயம் நம்பர்வார் இருப்பார்கள். அது தேவ ராஜதானியாக இருக்கிறது. நான் ஆத்மா என்ற சிந்தனை நாள் முழுவதும் உங்களிடம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மிக அழுக்காக இருந்தா நான் ஆத்மா இப்பொழுது தூய்மையாக மாறுவதற்காக தூய்மையான தந்தையை நினைவு செய்கிறேன். நினைவின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா தனது இனிய தந்தையை நினைவு செய்கிறது. குழந்தைகளே, என்னை நினைவு செய்தால் நீங்கள் சத்தோ பிரதானமான தேவி தேவதைகளாக மாறுவீர்கள் என்று தந்தை தானே சொல்கிறார். நினைவு யாத்திரையே அனைத்திற்கும் ஆதாரமாகும். குழந்தைகளை எவ்வளவு நேரம் நினைவு செய்வீர்கள் என்று தந்தை நிச்சயம் கேட்பார். பாபா கேட்பாரு இல்லையா, குழந்தைகளை இன்னைக்கு ஃபுல் டேல எவ்வளவு நேரம் என்ன நினைச்சீங்க அப்படின்னு கண்டிப்பா பாபா கேட்பாரு. நினைவு செய்வதில் தான் மாயாவோடு யுத்தம் நடக்கிறது. இது யாத்திரை இல்லை,
ஆனால் யுத்தத்தை போல இருக்கிறது. பாபா நமக்கு யாத்திரை தான் கத்து கொடுக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? யுத்தத்தை போல செய்யறோம் அப்படிங்கிறாரு. இதில் தடைகள் அதிகம் வருகின்றன என்பதை நீங்கள் தானே புரிந்து கொள்கிறீர்கள். நினைவு யாத்திரையில் இருப்பதில் தான் மாயா தடைகளை ஏற்படுத்துகிறது. அதாவது நினைவை மறக்க வைக்கிறது. பாபா, நாங்கள் உங்கள் நினைவில் இருப்பதில் மாயாவின் புயல் அதிகம் வருகிறது என்று சொல்லவும் செய்கிறீர்கள். ஞானத்துல கூட அவ்வளவு மாயா வர்றதில்லை. ஞானம் கேட்கும் பொழுது, பாபாவை நினைக்கும் பொழுதுதான் என்ன ஆகுது? நிறைய சிந்தனைகள், அது இது அப்படின்னு மாயா வருது. தேக அபிமானத்தின் புயல் நம்பர் 1. பிறகு காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம். இன்று காமத்தின் புயல், நாளை கோபத்தின் புயல், பேராசையின் புயல் வருகிறது. இப்படியெல்லாம் மாயா நம்ம கிட்ட சண்டை போடுது. இன்று எனது நிலை நன்றாக இருந்தது, எந்த புயலும் வரவில்லை. நினைவு யாத்திரையில் முழு நாளும் இருந்தேன், மிகுந்த மகிழ்ச்சி இருந்தது. தந்தையை அதிகமாக நினைவு செய்தேன். நினைவில் ஆனந்த கண்ணீர் பெருகிக் கொண்டே இருந்தது என்ற உணர்வு ஏற்படுகிறது. தந்தையின் நினைவில் இருந்தால் நீங்கள் இனிமையானவராக மாறுவீர்கள். நாம் மாயாவிடம் தோல்வி பெற்று பெற்று எந்த நிலைக்கு சேர்ந்திருக்கிறோம் என்பதை குழந்தைகள் நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். கல்பத்தில் எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள் என குழந்தைகளுக்கு கணக்கு பார்க்கிறீர்கள். ஒரு கல்பத்துல எத்தனை நாள் இருக்கு, எத்தனை மாதங்கள் இருக்கு, எத்தனை வருஷம் அப்படின்னு நீங்க கணக்கு பாக்குறீங்க. புத்தியில் வருகிறது தானே. யாராவது 1,00,000 வருடங்கள் என்று சொன்னால் பிறகு கணக்கு பார்க்க முடியாது. 5,000 வருஷம் அப்படிங்கும் பொழுது இதை கொஞ்சமாவது கணக்கு பார்க்க முடியுது. 1,00,000 வருஷம் அப்படின்னா எப்படி இப்படி எல்லாம் கணக்கு பார்க்க முடியும்? இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இந்த முழு சக்கரத்தில் நாம் எத்தனை பிறவிகள் எடுக்கிறோம்? இந்த முழு சக்கரத்தில் நாம் எத்தனை பிறவிகள் எடுக்கிறோம்? அரச வம்சத்திற்கு எப்படி போகிறோம் என்பது தெரியும் தானே. இவை முற்றிலும் புதிய விஷயங்கள். இது புது உலகத்திற்கான புதிய ஞானம். புது உலகம் என்று சொர்க்கத்திற்கு தான் சொல்லப்படுகிறது. இப்பொழுது மனிதராக இருக்கும் நாம் தேவராக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்கள். தேவ பதவி உயர்ந்தது. நாம் மிக வித்தியாசமான ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். நமக்கு கல்வி கற்பிப்பவர் முற்றிலும் விலகிய விசித்திரமானவர், தனிப்பட்ட தந்தை. அவருக்கு இந்த மனித உருவம் கிடையாது. அவர் நிராகாரர். நாடகத்தில் அவருக்கு எப்படி நல்ல பாகம் இருக்கிறது என்பதை பாருங்கள். தந்தை எப்படி கற்பிக்கிறார்? நான் இன்னாருடைய உடலில் வருகிறேன் என்று தானே சொல்கிறார். எந்த உடலில் வருகிறேன் என்பதையும் சொல்கிறார். ஒரு உடலில் மட்டுமே வருவாரா என்ன என மனிதர்கள் குழப்பம் அடைகிறார்கள். அந்த ஒருத்தருடைய உடல்ல மட்டும்தான் வருவாரா அப்படின்னு குழப்பம் அடைகிறாங்க. எனினும் இது நாடகம். இதில் எந்த மாற்றமும் ஏற்பட முடியாது. இந்த விஷயங்களை நீங்களே கேட்கிறீர்கள், தாரணை செய்கிறீர்கள். சிவபாபா எங்களுக்கு எப்படி கற்பிக்கிறார் என்பதை சொல்கிறீர்கள். நாம் பிறகு மற்ற ஆத்மாக்களுக்கும் கற்பிக்கிறோம். படிப்பது ஆத்மா. ஆத்மாவே கற்கவும் கற்பிக்கவும் செய்கிறது. ஆத்மா அதிக மதிப்பு வாய்ந்தது. ஆத்மாதான் இதுல ரொம்ப விலை மதிக்க முடியாதது. ஆத்மா அழியாதது, அமரராக இருக்கிறது. ஷரீரம் மட்டுமே அழிகிறது. ஆத்மாக்கள் நாம் நமது பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து ஞானத்தை பெறுகிறோம். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையை பற்றி 84 பிறவிகளின் ஞானத்தை பெற்று கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? படைப்பாளர் யாரு, அவருடைய படைப்பு என்ன, அதனுடைய முதல் இடை கடை என்ன, இந்த எல்லா ஞானத்தையும் பாபா கிட்ட இருந்து நம்ம இப்போ அடைஞ்சிட்டு இருக்கோம். ஞானத்தை யார் பெறுகிறார்கள்? ஆத்மாதான் இந்த ஞானத்தை தனக்குள்ளார பதிய வச்சிட்டு இருக்குது. ஆத்மா அழியாதது. மோகத்தையும் அழியாத பொருளிடம் வைக்க வேண்டும். நம்ம பற்று வைக்கணும் அப்படின்னா எதன் மீது பற்று வைக்கணும்? அழியாத பொருள் மீதுதான் பற்று வைக்கணும். அழிய பொருள் மீது வைக்க கூடாது. இவ்வளவு காலமாக நீங்கள் அழியும் ஷரீரத்தின் மீது மோகத்தை, அதாவது பற்று வைத்து வந்துள்ளீர்கள். இப்பொழுது நான் ஆத்மா, ஷரீர உணர்வை விட வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மா நான் இந்த ஷரீர காரியத்தை செய்கிறேன். நான் ஆத்மாதான் இந்த உடல் மூலமாக இந்த வேலையெல்லாம் செய்யறேன்.
ஆத்மா நான் இன்று இந்த சொற்பொழிவு ஆற்றினேன், நான் இவங்களுக்கு ஞானம் கொடுத்தேன், இங்க போய் நான் சொற்பொழிவு செய்தேன், ஆத்மா நான் இன்று தந்தையை அதிகம் நினைவு செய்தேன் என்று சில குழந்தைகள் எழுதவும் செய்கிறார்கள். அவர் சுப்ரீம் ஆத்மா, ஞானம் நிறைந்தவர். குழந்தைகள், உங்களுக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுக்கிறார். மூலவதனமும் சூக்ஷ்ம வதனமும் உங்களுக்கு தெரியும். மனிதர்களின் புத்தியில் எதுவும் இல்லை. படைப்பவர் யார் என்பது உங்கள் புத்தியில் தான் இருக்கிறது. இந்த மனித சிருஷ்டியை படைப்பவர் என பாடுவதில் நிச்சயம் அந்த செயலை செய்வார் இல்லையா? மனித சிருஷ்டியை படைப்பவர் அப்படின்னு சிவபாபாவுக்கு சொல்றோம் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த செயலை அவர் செய்வார் இல்லையா? சத்தியுகத்தை உருவாக்குறாரு இல்லையா? ஆத்மா மற்றும் பரமாத்மா தந்தையின் நினைவு இருக்கும் மனிதராக வேறு யாரும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஆத்மா பத்தி, பரமாத்மாவை பத்தி, அதாவது தந்தையினுடைய நினைவை பத்தி இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதரும் இந்த உலகத்துல கிடையாது. தன்னை ஆத்மாவாக உணர வேண்டும் என்ற ஞானத்தை தந்தையே கொடுக்கிறார். நீங்கள் உங்களை சரீரம் என நினைத்து தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மா சத்சித் ஆனந்த சுரூபம். ஆத்மாவிற்கு எல்லாவற்றையும் விட அதிக புகழ் இருக்கிறது. ஒரு தந்தையின் ஆத்மாவிற்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது? ஒரே ஒரு சிவபாபாவுக்கு எவ்வளவோ புகழ் இருக்கு. அவரே துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர். துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர். ஞான கடல் என கொசு போன்றவற்றிற்கு புகழ் பாட மாட்டார்கள். ஒரே ஒரு தந்தைக்கு தான் இந்த புகழ் இல்லையா? இந்த மாதிரி புகழ் கொசுக்கோ ஈக்கோலாம் சொல்ல முடியாது. பரமாத்மா எல்லாருக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா அப்ப எல்லாத்துக்கும் இந்த மகிமை எப்படி பொருந்தும் அப்படிங்கிறாரு. அதனாலதான் கொசுக்கெல்லாம் இந்த மகிமை எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் ஒவ்வொருவரும் தானே துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர்கள். இது தந்தையின் புகழ். அவருடைய குழந்தைங்க நம்ம அப்படிங்கும் பொழுது நமக்கும் அந்த புகழ் இருக்கு. ஏனென்றால் நீங்கள் அந்த தந்தையின் குழந்தைகள். அவர் அனைவருடைய துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்கிறார். அப்ப அவருடைய குழந்தைங்க நம்ம அப்படிங்கும் பொழுது நம்மளும் அந்த தொழிலை தானே செய்யணும். அப்ப நமக்கும் அந்த மகிமை இருக்கு. அதையும் அரை கல்பத்திற்கு கொடுக்கிறார். அரை கல்பத்துக்கு முழு சுகத்தை சிவபாபா கொடுக்கிறார். இந்த ஞானம் வேறு யாரிடமும் இல்லை. ஞானம் நிறைந்தவர் ஒரு தந்தை மட்டுமே. நம்மிடம் ஞானம் இருக்கவில்லை. இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி ஒரு ஞானம் நம்ம கிட்ட இல்ல. ஒரு தந்தையே அறியாத போது என்ன ஞானம் இருக்கும்? சிவபாபாவை யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்காத போது என்னத்த ஞானத்தை நம்ம அடைஞ்சிருக்க முடியும்? முதலில் நாம் ஞானத்தை பெற்றோம். அதற்கு முன் எதையும் அறியாமல் இருந்தோம் என்பதை இப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்கள். சிறு குழந்தைகளிடம் ஞானம் இருப்பதில்லை. கூடவே எந்த அவகுணமும் இருப்பதில்லை. அதனால் அதை மகாத்மா என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் பவித்திரமாக இருக்கிறது. குழந்தை பறக்குது அப்படின்னா அதுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா? அதனால அது தூய்மையாக இருக்கு. எந்த அளவு சிறிய குழந்தையோ அந்த அளவு நம்பர் 1 மலரது தூய்மையான ஆத்மா குழந்தை. அது முற்றிலும் கர்மாத்தித்த நிலையை போல இருக்கிறது. அது என்ன செஞ்சாலும் அதுக்கு நியூட்ரல் தானே. அந்த ஆத்மா குழந்தையா இருக்கும் போது ஒரு செயலை அந்த குழந்தை செய்த அப்படின்னா அது நியூட்ரல் கர்மாத்தித்த நிலையில தான் இருக்கு. கர்ம விகர்மத்தை பற்றி எதுவும் தெரியாது. தன்னையும் அறியாமல் இருக்கிறது. அது மலராக இருப்பதால் அனைவரையும் கவர்ச்சி செய்கிறது. அந்த ஆத்மா தூய்மையா இருக்கிறதுனால குழந்தையா இருக்கு இல்லையா? அதனால எல்லாரையும் கவர்ச்சி செய்யுது. அப்படி இப்போது தந்தை கவர்ச்சி செய்கிறார். அந்த மாதிரி பாபாவும் கவர்ச்சி செய்கிறார். உங்கள் அனைவரையும் மலராக மாற்றவே தந்தை வந்திருக்கிறார். உங்களில் சிலர் மிக மோசமான முள்ளாகவும் இருக்கிறார்கள். 5 விகார வடிவ முட்கள் இருக்கின்றன. இந்த நேரம் உங்களிடம் முட்கள் மற்றும் மலர்களின் ஞானம் இருக்கிறது. முள்ளுனா என்ன, மலர்னா என்ன அப்படிங்கிற ஞானம் இருக்கு. முட்கள் நிறைந்த காடும் இருக்கிறது. பபுல் மரத்தின் முட்கள் மிக பெரியதாக இருக்கிறது. முள்ளு மரத்தினுடைய கருவேல முள்ளு மரத்தினுடைய முள்ளு பார்த்தீங்கன்னா எவ்வளவு நீள நீளமா இருக்கு இல்லையா? அந்த முட்களை கொண்டு பல பொருட்களை செய்கிறார்கள். அது மனிதரோடு ஒப்பிடப்படுகிறது. மனிதரோட தான் இப்போ ஒப்பிடப்படுகிறது. அந்த மாதிரி மனிதர்கள் நம்ம எல்லாருமே எப்படி இருக்கிறோம்? முள்ளு மாதிரி இருக்கிறோம். இந்த நேரம் அதிக துக்கத்தை கொடுக்கும் மனிதர்கள் முள்ளாக இருக்கிறார்கள். அதனால் இதை துக்கமான உலகம் என்று சொல்கிறார்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். தந்தையை சுகத்தை தரும் வள்ளல் என்றும் சொல்கிறார்கள். மாயா ராவணன் துக்கத்தை கொடுக்கிறான். பிறகு சத்தியுகத்தில் மாயா இருப்பதில்லை. அதனால் இந்த விஷயம் எதுவும் அங்கே இருப்பதில்லை. நாடகத்தில் ஒரு பாகம் 2 முறை நடக்க முடியாது.
முழு உலகிலும் என்ன பாகம் நடக்குமோ அவை அனைத்தும் புதியது என்பது புத்தியில் இருக்கிறது. திரும்ப நடக்கணும் அப்படின்னா அடுத்த 5000 வருஷம்தான். ஒரே 5000 வருஷத்துல ஒரு காட்சி இன்னொரு மாதிரி அப்படியேலாம் நடக்காது. ஒவ்வொரு செகண்டுமே புதுசுதான் அப்படிங்கறத பாபா புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் இருந்தது இப்போது வரை உள்ள நாட்கள் மாறிக்கொண்டே இருப்பதை, நடவடிக்கைகள் மாறிக்கொண்டே இருப்பதை சிந்தித்து பாருங்கள்ங்கிறார். 5000 வருஷம் சத்தியுக ஆரம்பத்தில இருந்து நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது, எப்படி நம்ம மாறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5000 வருட முழு நடவடிக்கைகளின் ரெக்கார்டு ஆத்மாவில் பதியப்பட்டிருக்கிறது. அதை மாற்ற முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவிலும் அதன் பாகம் பதியப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை கூட யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இப்போது முதல் இடைக்கடையை பற்றி உங்களுக்கு தெரியும். இது பள்ளிக்கூடம். படிப்பின் முதல் இடை கடைசியை அறிய வேண்டும். பிறகு தந்தையை நினைவு செய்து பவித்திரமாக மாறுவதற்கு இது படிப்பாக இருக்கிறது. நாம் இப்படி ஆக வேண்டும் என்பது இதற்கு முன்னால் தெரிந்திருந்ததா என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் தேவதையாக போறோம், இப்படி எல்லாம் ஈஸ்வரன் படிப்பு சொல்லி கொடுப்பாரு, நம்ம எல்லாம் படிப்போம் அப்படிலாம் யோசிச்சிருந்தோமா என்ன? தந்தை எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கிறார். நீங்கள் முதல் நம்பரில் இப்படி இருந்தீர்கள், பிறகு கீழே இறங்கி இறங்கி இப்போது என்னவாக மாறி இருக்கிறீர்கள். உலகையும் பாருங்கள் எப்படி மாறி இருக்கிறது. எவ்வளவு அதிக மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜதானி எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்க. அவர்கள் எங்கே இருப்பார்களோ அங்கே தங்க வைர மாளிகைகள் எப்படி இருக்கும். இப்போது நாம் சொர்க்கவாசிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் வருகிறது. அங்கே நாம் நமது மாளிகைகளை கட்டுவோம். அதற்காக கீழே இருந்து துவாரகை மேலே எழும்பி வரும் என்பதெல்லாம் கிடையாது. அங்க போய்தான் நம்மளுடைய அரண்மனையை நம்ம உருவாக்குவோம். பூமிக்கு அடியில அப்படியே அரண்மனை இருக்கு, அப்படியே பலந்துட்டு மேல வந்துரும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அப்படி சாஸ்திரங்களில் காட்டி இருக்கிறார்கள். சாஸ்திரத்தில் உள்ள பெயர்களை தொடர்ந்து இருந்து வருகிறது. வேறு எந்த பெயரையும் வைக்க முடியாது. கல்விக்கு மற்ற புத்தகங்கள் இருக்கின்றன. அடுத்து நாவல்கள் இருக்கின்றன. மற்றபடி இதை புத்தகம் அல்லது சாஸ்திரம் என்று சொல்கிறார்கள். அது கல்விக்கான புத்தகம். சாஸ்திரங்கள் படிப்பவர்களை பக்தர்கள் என்று சொல்கிறார்கள். பக்தி மற்றும் ஞானம் என இரு விஷயங்கள் இருக்கிறது. இப்போது எதன் மீது வைராக்கியம் வருகிறது? பக்தியின் மீதா அல்லது ஞானத்தின் மீதா? பக்தியின் மீதே என்று நிச்சயம் சொல்வீர்கள். இப்போது உங்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள். இப்போது தந்தை உங்களை சுகவாசிகளாக மாற்றுகிறார். சுகதாமத்தையே சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் சுகதாமத்திற்கு செல்பவர்கள். அதனால் உங்களுக்கே கற்பிக்கிறார். இந்த ஞானத்தையும் உங்கள் ஆத்மா பெறுகிறது. இந்த ஞானத்தையும் ஆத்மாவாகிய நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்ப அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆத்மாவிற்கு எந்த தர்மமும் கிடையாது. ஆத்மாவுக்குன்னு தர்மம் கிடையாது. இப்ப உடலுக்கு எப்படி தர்மங்கள்லாம் மதங்கள்லாம் இருக்கோ அது போல ஆத்மாவுக்குன்னு கிடையாது. அது ஆத்மா, அவ்வளவுதான். ஆத்மா எப்போது சரீரத்தில் வருமோ அப்போது சரீர தர்மம் வேறாக இருக்கிறது. இந்த உடலுக்குள்ள வரும்போதுதான் இந்த உடலுடைய தர்மம் ஒவ்வொருத்தருக்கும் வேறா இருக்கு. ஆத்மாவின் தர்மம் எது? ஆத்மா புள்ளி வடிவமாக இருக்கிறது, அமைதி சுரூபமாக இருக்கிறது. அது சாந்தி தாமத்தில், முக்தி தாமத்தில் இருக்கிறது. அனைத்து குழந்தைகளுக்கும் உரிமை இருப்பதை இப்போது தந்தை புரிய வைக்கிறார். பல குழந்தைகள் வேறு தர்மங்களுக்கு மாறி சென்று விட்டார்கள். அவர்கள் பிறகு அங்கிருந்து வெளியேறி தமது சொந்த தர்மத்திற்கு வருவார்கள். யார் தேவி தேவதா தர்மத்தை விட்டு விலகி மற்ற தர்மங்களுக்கு சென்றார்களோ அந்த எல்லா இலைகளும் தமது இடங்களுக்கு திரும்பி வரும். இந்த எல்லா விஷயங்களையும் வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இதில்தான் அனைவரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். இப்போது நமக்கு யார் கற்பிக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். தந்தை கற்பிக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரோ தேகதாரி. அவரை பிரம்மா தாத்தா என்று சொல்வார்கள். அதாவது பிரம்மா பாபாவா மூத்த சகோதரர் அப்படின்னு தான் நம்ம சொல்லப்படுது. இவரை நம்ம கடவுள் அப்படின்னு சொல்ல முடியாது. அனைவரும் சகோதரர்கள். பிறகு பதவியை பொறுத்தது. இது சகோதர சரீரம், இது சகோதரி சரீரம். இதுவும் இப்போது உங்களுக்கு தெரியும். ஆத்மா ஒரு சிறிய நட்சத்திரம். இவ்வளவு ஞானம் அனைத்தும் சிறிய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறது.
அந்த நட்சத்திரம் சரீரம் இல்லாமல் பேசவும் முடியாது. அப்படிப்பட்ட ஞானம் நிறைந்த நட்சத்திர ஆத்மா பேசணும் அப்படின்னா ஒரு உடல் வேணும். நட்சத்திரத்திற்கு பாகத்தை நடிக்க அங்கமும் தேவை. நட்சத்திர உலகமே வேறு. பிறகு இங்கே வந்து ஆத்மா சரீரத்தை பெறுகிறது. அது ஆத்மாக்களின் வீடு. ஆத்மா சிறு புள்ளியாக இருக்கிறது, சரீரம் பெரிய பொருளாக இருக்கிறது. எனவே அதை எவ்வளவு நினைவு செய்கிறார்கள். இப்போது நீங்கள் ஒரு பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். அவரே சத்தியம். இப்பொழுது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் மேலா நடக்கிறது, சந்திப்பு நடக்கிறது. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்து இருந்ததாக பாடப்படுகிறது. நாம் தந்தையிடமிருந்து பிரிந்து இருந்தோம் அல்லவா? எவ்வளவு காலம் பிரிந்து இருந்தோம் என்பது நினைவிற்கு வருகிறது. தந்தை எதை கல்பம் கல்பமாக சொல்லி வருகிறாரோ அதையே இப்போதும் வந்து சொல்கிறார். இதில் கொஞ்சம் கூட மாற்றம் ஏற்பட முடியாது. நொடிக்கு நொடி என்ன பாகம் நடக்கிறதோ அது புதிதாக தான் இருக்கிறது. ஒரு நொடி கடந்து போகிறது, நிமிடம் கடந்து போகிறது, அதை அப்படியே விட்டு கொண்டே போகிறார்கள். கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. அதனால் இத்தனை வருடங்கள், இத்தனை நாட்கள், நிமிடங்கள், வினாடிகளை கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். முழு 5000 வருடம் ஆகிறது. பிறகு முதல் நம்பரில் இருந்து ஆரம்பமாகும். சரியான கணக்கு இருக்கிறது. நிமிடம், நொடி அனைத்தும் குறிக்கப்படுகிறது. இவர் எப்போது பிறவி எடுத்தார் என உங்களிடம் யாராவது கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஸ்ரீகிருஷ்ணர் முதல் நம்பரில் பிறவி எடுத்தார். சிவபாபாவிற்கு நிமிடம், நொடி போன்ற எதையும் கணக்கு பார்க்க முடியாது. ஸ்ரீகிருஷ்ணருக்கு நாள், கிழமை எல்லாம் முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்களின் கடிகாரத்தில் நிமிடம் அல்லது நொடியில் வித்தியாசம் ஏற்பட முடியும். ஆனால் சிவபாபாவின் அவதாரத்தில் கொஞ்சம் கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாபா வந்து எப்படி வந்தாரோ அதே நேரத்துலதான் இப்பவும் என்ன பண்ணிருப்பாரு, கரெக்டா அக்யூரேட்டா அதே நேரத்துலதான் வந்திருப்பாரு. கொஞ்சம் ஒரு நொடி கூட வித்தியாசமே இருந்திருக்காது. எப்போது வந்தார் என்பதே தெரிவதில்லை. அதற்காக காட்சி கொடுத்த போது வந்தாரு என்பதும் கிடையாது. பிரம்ம பாபாவுக்கு எப்ப காட்சி ஏற்பட்டதோ அப்பதான் வந்தாருன்னு நம்ம சொல்லிட முடியாது. தோராயமாக சொல்கிறார்கள். மற்றபடி அந்த நேரம், எந்த நேரம் பிரவேசம் ஆனார் என்பதெல்லாம் கிடையாது. நான் இன்னார் ஆவேன் என காட்சி கிடைத்தது, அவ்வளவுதானே தவிர எப்போ பிரம்மா பாபா உடல சிவபாபா வந்தாரு அப்படிங்கறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளே நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். முரளியிலிருந்து நடைமுறை செய்வதற்காக முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, சுகதாமம் செல்வதற்காக சுகத்தை கொடுப்பவர் ஆக வேண்டும். அனைவருடைய துக்கத்தையும் போக்கி சுகத்தை கொடுக்க வேண்டும். ஒருபோதும் துக்கத்தை கொடுக்க முள்ளாக கூடாது, துக்கத்தை கொடுத்து முள்ளாக ஆகக்கூடாது. இரண்டாவது, இந்த அழியும் சரீரத்தில் ஆத்மாவே அதிக மதிப்புடையது. அது அமரராக அழிவற்றதாக இருக்கிறது. எனவே அழியாத பொருள் மீது அன்பு வைக்க வேண்டும். தேக உணர்வை நீக்க வேண்டும். வரதானம், உங்கள் அனாதி ஆதி சுரூப நினைவால் பந்தனமற்றவராகி பிறரையும் பந்தனமற்றவராக மாற்றும் உயிரோடு இறந்தவர் ஆகுக. உங்கள் அனாதி ஆதி சுரூப நினைவால் பந்தனமற்றவராகி பிறரையும் பந்தனமற்றவராக மாற்றும் உயிரோடு இறந்தவர் ஆகுக. வாழ்ந்து கொண்டே இறந்த நிலையில் இருங்க. விளக்கம். தந்தை ஷரீரத்தை கடனாக பெற்றிருக்கிறார், பந்தனத்திற்கு வருவதில்லை. அப்படி உயிரோடு இறந்த குழந்தைகள் நீங்கள் ஷரீரத்தின் சமஸ்காரத்தின் சுபாவத்தின் பந்தனத்திலிருந்து விடுபடுங்கள். எப்போது வேண்டுமோ எப்படி வேண்டுமோ அப்படி சமஸ்காரத்தை தனதாக்குங்கள். தந்தை எப்படி பந்தனமின்றி இருக்கிறாரோ அப்படி பந்தனமற்றவர்களாக ஆகுங்கள். மூலவதன ஸ்திதியில் நிலையாக இருந்து பிறகு கீழே வாருங்கள். உங்கள் அனாதி ஆதி சுரூப நிலையில் இருங்கள். அவதரித்திருக்கும் ஆத்மா என உணர்ந்து காரியம் செய்யுங்கள். அப்போது பிறருக்கும் உங்களை ஃபாலோ செய்வார்கள். நீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மற்றவரும் என்ன பண்ணுவாங்க, உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க.
ஸ்லோகன்: நினைவின் உணர்வால் வாயு மண்டலத்தை பவர்ஃபுல்லாக ஆக்குவதே மனசா சேவா. நினைவின் உணர்வால் வாயு மண்டலத்தை பவர்ஃபுல் ஆக்குவதே மனசேவை. நல்லது. ஓம் சாந்தி.